தாவேக்கா பற்றி சொல்லின பொழுது ஷபீர் அழகாக சொன்னார். இடிப்பாரே இல்லா ஏமராமன்னன் மாதிரி தான். ஒரு எதிர்க்கட்சி வலுவாக இருக்கணும். எதிர்க்கட்சிகள் அதிமுக பற்றி பேசுகின்ற பொழுது கூட சொன்னார், எதிர்க்கட்சி பாருங்கள் அதை சரியாக செய்யவே இல்லை அப்படின்னாரு. ஆனால் எனக்கு திருப்பி திருப்பி என்ன முரணாக இருக்குன்னா, எதிர்க்கட்சி ஒன்றுமே செய்யலை, எதிர்க்கட்சி இப்போ காங்கிரஸ் வந்து எதிர்க்கட்சியாக இருந்து சரியாக செய்யலை, அதனால மக்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாரு. எதிர்க்கட்சியாக எதுவும் செய்யவில்லை, அதனால நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அதிமுக காங்கிரஸ்னு சொல்கிற அதே சபீர் தான் எதை பற்றியுமே வாய் திறக்காத விஜய்க்கு ஒரு மாற்றா வரும்னு சொல்கிறார். வெறும் சினிமா மாற்றம் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த இரண்டு கட்சிகள் மீதும் ஒரு அதிருப்தி இருக்கிறது. பட் அதை நீங்க நம்புறீங்கல்ல, திராவிட கட்சிகள் மீதும் ஒரு அதிருப்தி நீங்க நம்புறீங்கல்ல, அது விஜய்க்கு ஓட்டா மாறும் நீங்க நம்புறீங்கல்ல. ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் வரும்போது மக்கள் அப்படிதானே யோசிப்பாங்க. இல்ல அது நீங்க அது ஓட்டா மாறுமா நீங்க ஆஸ்பிரேஷனல் பார்ட்ல சார், நீங்க நானும் வந்து ஐடியலிஸ்டிக்கா யோசிக்கலாம். ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன், பட் சாதாரண ஜனங்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்க. சரி, நான் ஒரு கேள்வி, அது ஒரு வசீகர தலைமை, வசீகர தலைமை நிறைவு கருத்து அதுதான், அது வாக்காக மாறும் நீங்க நம்புறீங்களா நான் கேக்குறேன். முதல் சுற்றே தெளிவாக சொன்னேன், கன்க்ளூட் தான். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குங்கிறத நான் உறுதியாக சொன்னேன். 200 சீட்டு வரும் நானும் சொல்லலை, அது சிஎமோட நம்பிக்கை. நீங்க எடப்பாடி கேட்டீங்கன்னா 234 சீட்டு செய்யக்கூடும் தான் சொல்றாரு. எல்லா கட்சியும் அப்படி சொல்லுவாங்க, அது பிரச்சனை 19 அது இல்லை. ஆனால் நான் கேட்டது உங்ககிட்ட அறிய விரும்பிய செய்தி என்னன்னா, அப்படி ஒரு மாற்றமாக விஜய் பார்க்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகின்ற பொழுது உங்களுடைய ஒப்பீனியன் அது என்னவா இருக்குன்னு ஏதாவது யூகிக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறேன். இத்தனை % வரைக்கும் ஓட்டு வரும், ஒரு 8 12 ஒரு சீட்டாவது கன்வெர்ட் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குதா நான் தெரிஞ்சுக்கிறது கேட்குறேன். உங்ககிட்ட வாய்ப்புகள் இருக்கு சார். மக்கள் எப்படி அவரை பார்க்குறாங்க, எப்படி என்ன வாய்ப்புன்னு சொல்லுங்க, எப்படி முடிவு பண்றாங்களோ மக்களுடைய விருப்பம் வந்துச்சு அப்படின்னா நீங்க பாருங்க, சாமானிய மக்கள் மாதிரி நீங்க யூ ஆர் எ ஜர்னலிஸ்ட், சீனியர் ஜர்னலிஸ்ட். ஒரு நிமிஷம் ஐ கேன் சே பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் பிரெடிக்ஷன். இல்ல என்னால பிரெடிக்ஷன் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவர் மீது பார்வை இருக்கு மக்கள்கிட்ட அப்படின்றார். கமிட் பண்ண விரும்பல. நீங்க உங்களோட கருத்தை சம பண்ணுங்க. அப்படி இல்ல சம பண்றது இல்ல. சபீர் ஒரு விஷயத்த தெளிவா இருக்காரு, ஆன்டி இன்கம்பன்சி உறுதியா இருக்குங்கிறத தெளிவா இருக்கிறாரு. சரி, விஜய்க்கு ஆதரவு இருக்குங்கிறதுலையும் தெளிவா இருக்காரு. அந்த ஆதரவு எத்தனை விழுக்காடு அப்படிங்கறத உங்களுக்கு ஐடியா இல்லைங்கிறீங்க. இல்ல எனக்கு ஐடியா இருக்கு சார். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். அப்படினா ஓகே, ரைட் ஓகே தென் எனக்கு ஐடியா இருக்கு பட் நீங்க சொல்ல விரும்பல. தென் ஓகே அப்படினா சொல்ல வேண்டியது ஓகே, அதுனா ஓகே. எந்த அரசாக இருந்தாலும் எவ்வளவு நல்லாட்சி இருந்தாலும் அதுல ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமான்னு இருக்கும். 5% தாண்டாலே நீங்க சொன்னீங்க இல்லையா, அதான் என்னுடைய கருத்து. கலைஞர் சொன்னதுதான், நம்மால் நன்மை பெற்றவர்கள் நமக்கு வந்து அதே மாதிரி நன்றியோடு இருப்பார்களா என்று எதிர்பார்க்க முடியாதுன்னு ஒரு ஆத்தர் சொன்னார்ல, அந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது யாருடைய ஆட்சியிலும் இருக்கும். இந்த ஆட்சியிலும் இருக்குமானா அது லிட்டில் பிட் இருக்கும். ஆனால் ஸ்ட்ராட்டஜியாக அவர் கோட்டீஸ்வரன் ரொம்ப சரியாக சொன்னார், அது பிரிந்து கிடைக்கிறது. 1 வலிமையான கூட்டணி, 2 அதை விட முக்கியம், நான் உறுதியாக நம்புகிறேன், பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறாரோ அதை விட அதிகமாக நலத்திட்டங்களால் பலன் பெற்ற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். பிரியன், உங்க நிறைவு கருத்து. அதாவது வந்து நம்ம விவாதம் முழுக்க வந்து விஜயை மையப்படுத்தி போகிறதுலேருந்தே தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனையும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் இருக்குன்னு நம்ம ஊகிக்கலாம். நம்மளோட அது அந்த கேள்வி அப்ப திருப்பி வந்து என்ன சொன்னா 25% வாங்குவாங்க. நான் சொல்ல வந்து 30 சட்டமன்ற முடிச்சிட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஏன் அந்த மக்கள் விவாதத்துல நம்ம கேண்டிடேட் போடுவாருன்னு சொல்லுங்க. ஏன் எவ்வளவு கேண்டிடேட் போடுவாருன்னு சொல்லுங்க. போன சீமான் அவர்களை பத்தி அதிகமா பேசல. சீமான் 39 கேண்டிடேட் போட முடியாம தான் ஒதுங்குனாரு. நான் சொல்றேன், கமலஹாசன் மாதிரி 39 போடுறது எவ்வளவு கேண்டிடேட் போடுவாங்கன்னு சொல்லுங்க. இல்ல நான் சொல்லிட்டேன், எவ்வளவு கேண்டிடேட் போடுவாங்க. அவர் என்ன சொல்றாரு? சிந்தனைன்னு சொன்ன உடனே எந்த விதமான சிந்தனை, எப்படிப்பட்ட சிந்தனை, அது அதெல்லாம் நீங்க கேட்டு பதில் சொல்லணும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதாவது விஜய் என்கிற ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் பாலிடிக்ஸ்ல இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்திருக்கிறது பலவிதமான ஆப்டிக்ஸை உருவாக்கி இருக்கீங்க. ஆக்சுவலா அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பலவிதமான பெர்செப்ஷனை உருவாக்கி இருக்கு. நம்ம வந்து பைபோலார் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம 3வது ஒரு இதுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். நம்ம அதனால நான் சொல்றேன், இந்த சிந்தனை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இவர் என்ன ஓட்டு வாங்க போறாரு, இவர் என்ன கையில வச்சிருக்காரு, மூடி வச்சிருக்காரு, கையை திறந்தா என்ன தெரியும், பல விஷயங்கள் எதிர்பார்ப்பு. ஸோ அதனால அந்த சிந்தனை தான் எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருக்கு, கட்சிகள் மத்தியிலே தான் ஓடிட்டு இருக்கு. விஜய் கூட ஏன் கூட்டணி சேர மாட்டேங்கிறாங்க, உடனே போயிட்டு என்ன அவருக்கு ஓட்டு இருக்கு, ஜெயிப்பாரா மாட்டாரா தெரியாது, தாவேக்காவே யாரோ. ஸோ அதனால அவர் ஸ்பாயிலரா இருக்க போறாரா இல்ல கேம் சேஞ்சரா இருக்க போறாரான்றது முக்கியமான விஷயம். அதுதான் இந்த எலெக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் சார், அவர் கேம் சேஞ்சரா இருக்க போறாரா வந்து ஸ்பாயிலரா இருக்க போறாரான்னு. அதனால அவர் இன்னொன்று பண்ண போறார், அவர் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ஏடிஎம்கே. திமுகவோட போட்டியில் ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணார், அதுதான் அவருடைய குறிக்கோள்.
அவருடைய குறிக்கோள் என்னன்னா அதிமுக அகற்றி விட்டு திமுகவுக்கு நான் தான் போட்டி. ஆனா, அதை அதுக்கான சொல்லவே இல்ல முயற்சியில் அவர் அவர் இறங்கியிருக்கார். திமுக தான் தீய சக்தி எதிர்க்கட்சின்னு சொல்லிடுறாரு. அதாவது இல்ல, வீட்டிலே இருப்பார் அதிமுக ஒருத்தர் படையூர்ல, வேணாம் வெளியே வர இல்ல, மாட்டாரு. 180 தொகுதிக்கு போயிட்டு ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாரு. அதாவது அந்த கட்சி தோத்து இல்ல இல்ல போயிடும். ஒரு நிமிஷம் இருங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கிற அதிமுகவை அந்த இடத்துல இருந்து அகற்றி விட்டு தான் தான் திமுகவுக்கு எதிர்த்து நிற்கிறது நான் தான், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ற இடத்துல இருக்கார். அப்புறம் ஆர்கே சார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், மோடி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யல அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, நெகட்டிவ் விஷயங்கள். அது ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிட்டு நான் முடிச்சிடுறேன். இதில் வந்து எல்லாரும் ஒரு மித்து இருக்குது எல்லாருக்குமே, சிறுபான்மையோர் தான் வந்து திமுகவுடைய முக்கியமான வாக்கு வங்கி, அவங்க தான் வந்து பாஜகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க, அது தப்பு. பாஜகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி ஆப்போசிட்டாக ஓட்டு போடுறவங்க, பாஜக பிடிக்காதவங்க மைனாரிட்டி மட்டுமே கிடையாது, மைனாரிட்டிக்கு வெளியில் ஒரு குரூப் இருக்குது. இப்போ சொல்கிறாருல மோடி தமிழ்நாட்டுக்கு எது செய்யலைன்ட்டு, அப்ஜெக்டிவாக திங்க் பண்ணுற யாருமே அவங்களோட இந்துத்துவ ஐடியாலஜி ஏற்றுக்காதவங்க வெறும் மைனாரிட்டி மட்டும் கிடையாது சார், மைனாரிட்டிக்கு வெளியில் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது, அதுதான் திமுகவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது, விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்டை தூக்கின்னு போயிடுவார் அப்படின்னா, விஜய் எந்த அளவுக்கு பாஜக எதிர்க்கிறாருன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அவர் எதிர்க்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு பாஜக எதிர்ப்பு ஓட்டு வரும். இன்னொன்று, திருப்பரங்குன்றம் விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் வந்து அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டான், விஜய் சைடோ ஏடிஎம்கே சைடோ எந்த சைடோ எட்டி பார்க்க மாட்டான், ஒட்டுமொத்த முஸ்லீம்ஸும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவ்வளோ பெரிய ரிஸ்க்கை வந்து திமுக கவர்மெண்ட் திருப்பரங்குன்றத்தில் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. அதனால மைனாரிட்டி ஓட்டை பொறுத்த மட்டும் அது சாலிடா திமுக, காங்கிரஸ் இருக்கோ இல்லையோ அது திமுக தான் போகுது. ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சேன்னா ரொம்ப வேலையானது. டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இருந்தபோது, ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது காங்கிரஸினுடைய தவறுகளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஈழப்பிரச்சனை உள்ளிட்ட அனைத்தும் தமிழ்நாட்டில் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று இங்கே இருக்கிற பலரும் பேசினாங்க. இங்கே இந்த அவையில் சொல்ல பலரும் அதை பேசினாங்க. என்னன்னா, காங்கிரஸோட பிரச்சனை அது திமுக அலையன்ஸ், இங்கே வந்து மேடம் ஜெயலலிதா அவங்க அதை அறுவடை செஞ்சாங்க, ரைட். இப்போ பாஜகவில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு ஆர்கே சொன்னார், தோழர்கள் சொன்னாங்க. மெட்ரோ வர்றதுலேருந்து நிதி வர்றதுலேருந்து பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இது அதிமுக பாதிக்காதா? அன்றைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது காங்கிரஸுடைய எல்லா தவறுகளும் திமுகவை பாதிக்கும்னா, இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜகவால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள் அதிமுக பாதிக்கும் தானே. ஸோ அதையும் கணக்கில் எடுக்கணும்.